இறுதியாக பிளாக் பாக்ஸ் கிடைத்த பிறகு இந்த வலி நிறைந்த பிளேன் கிராஷ்கான காரணம் தெரிய வந்தது. முதலில் இதை தெரிந்து கொள்ளுங்கள், பிளாக் பாக்ஸ் ஒரு சாதாரண இயந்திரம் அல்ல. இது 1100 டிகிரி செல்சியஸ் வரையிலான தீயின் வெப்பத்தை 1 மணி நேரம் வரை தாங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 260 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை 10 மணி நேரம் வரை தாங்கும். அதாவது விமானம் முழுவதுமாக எரிந்து சாம்பலானாலும் பிளாக் பாக்ஸ் எல்லா ரகசியங்களையும் உள்ளடக்கியபடி பாதுகாப்பாக இருக்கும். பிளாக் பாக்ஸில் 2 பகுதிகள் உள்ளன. முதலில் CVR, அதாவது கார்பெட் வாய்ஸ் ரெக்கார்டர். இது விமானிகளின் உரையாடல்களை பதிவு செய்கிறது. அடுத்தது FDR, அதாவது பிளைட் டேட்டா ரெக்கார்டர். இது தொழில்நுட்ப விவரங்கள் மற்றும் இன்ஜின் தகவல்களை வழங்குகிறது. CVR படி பைலட் சுமித் சவர்வால் மற்றும் கிலகுந்தர் இருவரும் பேசிக்கொண்டே இதை கூறுகிறார்கள், த்ரஸ்ட் கிடைக்கவில்லை. புரியும்படி கூறினால் அது அந்த சக்தி எந்த ஒரு விமானத்தையும் பறப்பதற்கான சக்தியை குறிக்கும். எப்படி என்றால் நாம் வண்டியை இயக்க எக்ஸிலண்டர் கொடுக்கும் போது உருவாகும் சக்தி போன்றது. இதன் மூலம் பிக்கப் கிடைக்கும். த்ரஸ்ட் குறைபாடு காரணமாக பிளேன் பறப்பதற்கான பிக்கப் கிடைக்கவில்லை. அப்படியென்றால் குறைபாடு இன்ஜினில் இருந்தது. மிக முக்கியமான விஷயம் என்ன என்றால் இந்த விமானத்தில் 2 இன்ஜின்களும் ஒரே நேரத்தில் பைலியர் ஆகிவிட்டது. முக்கியமாக சில விமானி இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறு குறித்து புகார் செய்திருந்தார். ஆனால் அதிகாரிகள் அதை புறக்கணித்து விட்டனர். இதன் பொருள் இந்த தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்கனவே இருந்தது. இதுதான் இந்த விபத்திற்கு காரணமாக அமைந்தது.